செய்வோமா? ஒரு நல்ல முத்திரை, அபான முத்திரை. இது உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கும்? முதல்ல அதை பற்றி சின்னதாக சில வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லட்டுமா? முதல்ல இம்யூனிட்டி பவர், உங்கள் உடம்புடைய ஒரு நல்ல சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக யூரினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலை கடன் கழிக்கிறோம் இல்லையா, அதில் வர்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்கும். நல்ல ஆற்றலை கொடுக்கும், உடலுடைய ஆற்றல் மேம்படும். அது தவிர இதை 9வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ், குழந்தை தாங்கியிருக்கவங்க செய்யும்போது நல்ல சுகப்பிரசவத்துக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். 8 மாதம் வரைக்கும் இது செய்யக்கூடாது. டோன்ட் டேக் எனி ரிஸ்க். ஓகேங்களா? இதை செய்யும்போது ரொம்ப நல்ல ஒரு உணர்வை, மேம்பட்ட உணர்வை நம்ம அடைவோம். முத்திரைக்கு போகலாமா? நான் உங்கள் புவனா. அபான முத்திரை. உங்களுடைய கட்டை விரல், மோதிர விரல், நடுவிரல் 3ஐயும் ஒன்றா சேர்த்துக்கங்க. ஜென்டிலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். வேகமாக அழுத்தக்கூடாது. மெதுவாக, சாஃப்டாக, லைட்டாக மெதுவாக ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? கொடுத்துக்கிட்டு லைட்டாக ப்ரீத் பண்ணணும். உங்கள் 2 கைகளையும் உங்கள் மடி மேல் வச்சுக்கணும். இது போல் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த முத்திரையை ஒரே நாளைக்கு 30 நிமிடம் ஒரே முறையாக செய்யலாம். இல்லை, நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா 10 நிமிஷம், காலையில் 10 நிமிஷம், மதியம் 10 நிமிஷம், ராத்திரி 10 நிமிஷம், அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் செய்யுங்க. வயிறு ஃபுல்லாக வச்சுட்டு முத்திரை செஞ்சால் முத்திரை வராது, அதனுடைய ஒரிஜினல் எஃபெக்ட்ஸ் வராது, தூக்கம்தான் வரும். சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத சொல்லுங்கள். மேலும் மேலும் மேம்படுத்துறதுக்கு நம்ம நல்ல வழிகளை தேடுவோம். குடலை கழுவி உடலை வளர்னு சொல்லுவாங்க. உடம்பை வளர்த்தோம் உயிர் வளர்த்தோமே. கடவுள் கொடுத்த இந்த நல்ல உடம்பை, நல்ல மனசை நம்ம ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. God bless you all. All the best. I love you, my dear. I love you, my dears. Thank you.